வணக்கம். இது வைரல் வீடியோ. அசீம் சியூ, நான் உங்கள் அசீம். ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த மக்களையும் உலுக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த புதுச்சேரி சம்பவத்தை சொல்லலாம். இந்த புதுச்சேரியில என்ன சம்பவம் அப்படி உலுக்குச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். 2ஆம் தேதி நடந்த ஒரு விஷயம், சாக்கடையில் ஒரு பிணம் கண்டெடுக்கப்பட்டதால வெளிவந்த ஒரு விஷயம். மகளை காணான்னு தேடிட்டு இருந்த ஒரு பெற்றோர்கள், அந்த மகள் சாக்கடையிலேருந்து காணா போன மகள் ஒரு 4 நாளைக்கு அப்புறம் சாக்கடையிலேருந்து ஒரு பிணமா கிடைக்குதா அப்படின்னா எந்த அளவுக்கு அது ஒரு மன உறுதியை தகர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல பட்டு. 9 வயசு சிறுமி, அவளை சாக்லேட் கொடுத்து கடத்திட்டு போய் இன்னொரு ஆள் வீட்டில் வச்சு பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டிருக்கான். ஒரு 19 வயசு நாதாரி, கருணாசன் பேரு. அவனோட சேர்ந்துக்கிட்டு 57 வயசு கிளம்பாடு ஒன்று, அவனும் அந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அந்த பெண் கத்துன உடனே பயந்து போய் வாயை மூக்கையும் பொத்திருக்காங்க. அது மூச்சு முட்ட முடியாமல் மயக்கமாயிடுச்சு. மயக்கமான நிலையில இந்த கருணாஸ் நாயி அவளை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான். ஸோ இவனோட சேர்ந்து அதை பார்த்த அந்த 57 வயசு ஆளும் அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி விஷயத்தை முடிச்சிருக்கான், மயக்க நிலையில இருந்த நிலையில. ஸோ இது மயக்கம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த விஷயம் வெளியே சொல்லிடுமே அப்படின்னு சொல்லிட்டு துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா வெளியே நம்ம மாட்டிக்கிடுவோம், இப்போ வெளியே எடுத்துட்டு போக முடியாது இந்த டெட் பாடியை அப்படின்னு சொல்லி அதை நள்ளிரவு வரைக்கும் பாதுகாத்து வச்சிருந்து எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா, ஊர் அடங்கினதுக்கு அப்புறம் அதை ஒரு துணியில கட்டி தூக்கிட்டு போய் சாக்கடையில போட்டு அது மேலே மிதக்குதுன்னு கால்நாள் அழுத்தி அதை அந்த சாக்கடைக்குள்ள அமுக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. இது நடந்து போட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ஊருக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காங்க. போலீஸ் விசாரணை நடக்குது, பெற்றோர்கள் தேடிட்டு இருக்காங்க, பரபரப்பா இருக்குது. அதுக்கப்புறமா சாக்கடையில் இந்த பிணம் கண்டெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் பரபரப்பு தொற்றி கொண்டது புதுச்சேரியில. இந்த விஷயம் யாருக்கு முதல்ல தெரியும்னா, கண்ணால பார்த்த ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டம் அனுப்பியிருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த சோதனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாடியை கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனா குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு தண்டிக்காத வரைக்கும் நாங்க பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு பெற்றோர்களும் உறவினர்களும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போலீஸ் அதிகாரிகளும் டாக்டர்களும் சேர்ந்து அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள பாடியை வாங்க வச்சிருக்காங்க. இதுக்கிடையில சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்ததுல அந்த ஏரியாவில் இருந்த 2 பேர் மேல சந்தேகம் வச்சு விசாரிக்கிறீங்கள அவங்க தான் சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டு வளர்த்திருக்காங்க. 2 பேரும் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. ஒருத்தன் பேரு கருணாஸ், இன்னொருத்தன் பேரு நம்ம விவேகானந்தர் பேரை வச்சிருக்க விவேகானந்தன் அப்படின்னு. இந்த பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நாதாரித்தனம் பண்ணதுக்கு அவனே தற்கொலை பண்ணிட்டு செத்துடலாம். விளக்குமாத்து கட்டைக்கு பட்டு குஞ்சோன்னு பேரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னோடனே என்ன நடந்துச்சு, பெற்றோர் மட்டும் கொதிச்சேரல, புதுச்சேரி ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்களும் இதை கேள்விப்பட்டு கொதிச்சு எழுந்திருக்காங்க. அங்கங்க போராட்டம் நடக்குது. பீச்சில் காந்தி சிலைக்கு பின்னாடி மறியல் நடக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கடல்ல இறங்கி போராட்டம் பண்றாங்க. மாணவர் அமைப்பை சேர்ந்தவங்க ஊர்வலம் போறாங்க. ஒரு கண் டாக்டர் தோட்டம் அப்படின்ற இடத்தை சேர்ந்த பெண்கள் உள்ள போய் சட்டசபைக்குள்ள போய் அவங்க குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கோஷமெல்லாம் போட்டுற அளவுக்கு கொதிச்சு எழுந்திருக்காங்க புதுச்சேரி ஃபுல்லா. ரங்கசாமி வேற வழி இல்லாம அவர் என்ன பண்ணிருக்காரு, 20 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நஷ்ட ஈடா இழப்பீடா அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா எல்லாரும் இது பண்றாங்க, நம்ம சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகள்ல இருந்து, அதிமுகல இருந்து, இந்தியா கூட்டணியில இருந்து எல்லாருமே நாளைக்கு பந்து அறிவிச்சிருக்காங்க. தனித்தனியா அறிவிச்சிருக்காங்க. இவங்க நாளைக்கு பந்து அவங்க அறிவிக்கிறதும், இவங்க பந்து இவங்க பங்குக்கு இவங்க அறிவிக்கிறதும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எதை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததை கண்டிச்சு அறிக்கை விடுறாங்க. ஏதாவது பந்து புதுச்சேரியில பந்து நடத்தலாங்க. வியாபாரிகள் எல்லாம் அவங்களுடைய தன்னிச்சையா இது முடிவு பண்ணி அவங்களே கடைகளை அடைச்சு இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்காக ஒரு 9 வயசு சிறுமியுடைய இவ்வளோ கோரமான மரணம் ஏற்படுத்தினதுக்காக அந்த 2
கிரிமினல்ஸையும் கண்டிச்சு அவங்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னாக்கா அது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு கொலையா இருந்திருக்கும் அப்படின்றத பாத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல இவ்வளவு பேர் பொங்கி எழுந்தாதான் இதுல ஆக்ஷன் எடுப்பாங்க இமீடியட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை மாத்தணும் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த விஷயத்துல விரைவா செயல்பட்டு குற்றவாளிகளை உடனடியாக கைது பண்ண போலீஸை கொஞ்சம் பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா என்னதான் போராட்டம் பண்ணாலும் அவங்களுக்கு கொஞ்சம் பிரீதிங் ஸ்பேஸ் டைம் கொடுத்து தான் இது பண்ண முடியும். ஸோ பாடி கிடைச்ச அடுத்த சில தினங்களுக்குள்ள குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பாராட்டப்பட வேண்டிய செயல் தான். ஆனா இப்ப பந்து அறிவிக்கிறதும் அதுவும் எந்த யூஸ் இருக்கு அப்படின்றது இல்லை. இவங்க குற்றவாளிகள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறதுல மேக்சிமம் பனிஷ்மெண்ட் கொண்டு போய் கொடுக்கணும். இப்ப இந்த மாதிரி 19 வயசு பையன் ஒருத்தர் 87 வயசு ஆளோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு களவாணித்தனத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த சமூகம் எவ்வளவு தூரம் கேடுகட்ட புத்திமதி சொல்லக்கூடிய வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஆளு 19 வயசு பையனோட சேர்ந்துக்கிட்டு அவரும் அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு செயலை செஞ்சிருக்காரு அப்படின்னா பெத்தவங்க பெண் குழந்தையை பெத்தவங்க அந்த பெண் குழந்தைகளுக்கு பின்னாடியே ஒரு கருப்பு பூனை பாடி கார்டு இந்த மாதிரி ஆளுங்களை பாதுகாப்புக்கு அனுப்பிட்டே இருக்க முடியுமா? இப்போ பூனைப்படையும் இந்த கருப்பு பூனைப்படை சொல்றாங்களா அந்த மாதிரி ஒரு பூனைப்படையை தான் ஒவ்வொரு பொண்ணுக்கு பின்னாடி அனுப்ப முடியும். இந்த மாதிரியான ஒரு சமூகம் சீர்கேடை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய செயல். பெண் குழந்தைகளை பெற்றவங்க ஒவ்வொருத்தரும் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பாலியல் குற்றங்கள் இப்ப சமீப காலமா அதிகரிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த கருணாசுங்கிற நாதாரி இருக்கான் பாத்தீங்களா, அவன் கஞ்சா போதையில இருந்திருக்கான். ஸோ அந்த கஞ்சா போதையில என்ன பண்றோன்னு தெரியாம அந்த குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து தான் கூட்டிட்டு போயிருக்கான். அப்போது அந்த விவேகானந்தன் நாதாரி சொல்லி இதெல்லாம் தப்பு அப்படின்னு ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்தா அதுவும் பண்ணாம அவளுடைய கொள்ளு பேத்தி வயசுல இருக்க ஒரு பெண்ணை சொல்றதுக்கே வாய் கூசுதுங்க, பதறுது நெஞ்சம்லாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இந்த மாதிரி கூலா அந்த இடத்துல தெரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க என்ன நடக்குதுன்றத வேடிக்கை பார்த்துட்டு இவங்களெல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கறதே தப்பு. யார் யாரையோ என்கவுண்டர்ல போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாதாரிகள் எல்லாம் என்கவுண்டர்ல போட்டுடணும் ஃபர்ஸ்ட். இப்போ கிடைச்ச தகவல் இவ்வளவுதான். அடுத்த தகவல் கிடைக்கும் போது இந்த வழக்கு பத்தின தகவல்களை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னால பேச முடியல இதுக்கு மேல.